ஹாய் ரோமியோ ஸ்குவாட், நான் தான் உங்கள் ரோமியோ. கைஸ், இன்னிய வீடியோ வந்து சண்டே விளாக் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ தான் தூங்கி இருந்தோம். நம்ம சண்டே என்னென்னலாம் பண்ண போகிறோம் தான் இந்த விளாக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவல் அட்ராசிட்டி. காலையில் ஏந்தோம் ஃபஸ்ட்டு வேலையாக ஃபஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். அப்படியே துணி சர்ஃபெக்ஸில் கொட்டிட்டு அப்படியே நேராக வந்து நம்ம வாஷிங் மிஷினுக்கு அப்படியே போனோம். இதுதான் வந்து எங்களோட ரெஸ்ட் ஏரியா, ஃபன் ஏரியா. எல்லா ஏரியாவும் எல்லாம் நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும், டிவிஸ், அப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம்லாம் இங்கே தான் ரொம்ப நடக்கும். செம ஃபன்னாக ஜாலியாகவே இருக்கும். மனசெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே ஜாலியாக இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் செம்மையாக வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஆஃபீஸில் எங்கள் டொமெண்ட்ரியில் மட்டும் 4 இடத்துல அந்த ஃபிஷ் டேங்க் இருக்கும். 4 இடத்துலையும் விதவிதமான ஃபிஷ்ஷஸ்ஸு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்கும். அடுத்து இப்போ வர கிறிஸ்மஸ் வரப்போதா, கிறிஸ்மஸுக்கு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளெல்லாம் செம்ம வேறு லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அம்மா வந்து கால் பண்ணுறப்ப இன்றைக்கி லீவு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னாங்க. நான் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன், ஃபஸ்ட்டே தேய்ச்சிட்டேன். கடைசியில் மண்ணிலேருந்து கொண்டையே மாற்ற சொல்லிட்டு சட்டையை ரிமூவ் பண்ணாமலே அப்படியே தேய்ச்சதுனால திரும்ப ரிமூவ் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி தேய்ச்சேன். உண்மையை சொல்லணுன்னா நான்லாம் வந்து நான் இது வரைக்கும் எண்ணெயே தேய்ச்சதில்லை. எங்கள் அம்மாவும் எங்கள் பாப்பாவும் மட்டும் தான் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. சாதாரண டைமில் ஒரு கோகனட் ஆயிலில் தேய்க்கினா கூட அவங்க தான் எனக்கு எண்ணெய் கையில் வச்சாலே எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் இப்போ என் சுச்சுவேஷனை பாருங்கள், பேச்சாடா பேசினேன் அப்படின்ற மாரி தான் இப்போ நானே தான் தடவணும். ஏன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 2 பேர் மட்டும் தான் இது வரைக்கும் எனக்கு எல்லாமே தடவி விட்டது, எல்லாமே பண்ணுவாங்க இது வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்பெல்லாம். ஆனால் இப்போ ரொம்பவே காலைல ரொம்ப இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஓகே, ரமேஷ் கார்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டீ குடிக்க தான் போகிறோம். டீ குடிக்கிறதுக்காடா இப்படிலாம் காலையிலேருந்து கிளம்பி எல்லாத்தையும் வீடியோ காமிச்சேன் அப்படி கேட்டிங்கன்னா அது இல்லை. இன்னும் வந்து நமக்கு சண்டேயோட விளாக் தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. சண்டே வந்து நம்ம இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் எப்படின்னா ஒரு சண்டேவோட ரொட்டீன் டேவாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன், பகலில் வீடியோ எடுக்க போகிறேன். ஓகே, பார்த்து என்ன எக்ஸைட்மெண்ட் ஆனீங்களோ அதை மறக்காமல் காமிச்சிட்டோம்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூம் விட்டு வந்துட்டோம். நம்ம ரூம் விட்டு வந்து இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அமைதியாக அழகாக அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. பட் ஆனால் நைட்லாம் இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்காதீங்க. நைட்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதையும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். அப்படியே டீ கடைக்கு வந்துட்டோம். அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, எடுத்துக்கு பதில் என்னப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்காக நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கோனருக்கே தெரியாமல் ஸ்பெஷலாக எனக்கு பண்ணி தந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஏன்னா பசங்களோட மிகப்பெரிய லவ்வர் யார் கேட்டிங்கன்னா டீ லவர் தான். ஏன்னா பசங்களோட சில நேரத்துலலாம் சாப்பாடவே இதுதான் இருக்கும். ரொம்ப தெரியும் பசங்களுக்கெல்லாம் இந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே பே பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கிளம்பிட்டோம். நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு பெட் ரோஸ்ட் சாப்பிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா அப்படியே தளபதியோட துப்பாக்கி மூவியை பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையுமே ஜாலியாக இருந்தது. ரமேஷ் ஸ்குவாட் ஒரு வழியாக டீயை குடிச்சிட்டோம். அந்த டீயை பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா இது நம்ம ஒரு வெள்ளி தான் போட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அது ஒரு வெள்ளி கிடையாது. ஒரு வெள்ளின்றது வந்து கிட்டத்தட்ட இந்த ஊர் மதிப்புக்கு 65 ரூபா. 65 ரூபா கொடுத்தாடா டீயை குடிக்கிற அப்படி கேட்டிங்கன்னா அப்படி தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா இங்கேருந்து பேசிக் எப்படி சொல்கிறது, ஒரு வெள்ளி தான் இங்கே இருக்கிறதுக்கு லோனு நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஊர் 1 ரூபாயே இங்கே ஒரு வெள்ளின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். சத்தியமாக வந்து எனக்கே கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு செட் ஆகிறதுக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேப் போட்டு போகிறோம். ஏன்னா இந்த ஊரில் நமக்கு வழி தெரியாது. இப்போ வந்து நம்ம ஒரு விநாயகர் டெம்பிள், நம்ம ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சிங்கப்பூரில் இருந்து ஒரு சாமி கும்பிட போகிறோம். அதுவும் நம்ம முதல் கடவுள் விநாயகரை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சண்டேவை ஜாலியாக ஒரு நல்ல டேவாக யூஸ்ஃபுல்லாக வந்து நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் லீவு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஏன்னா அது வந்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோ எண்டில் பாருங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம வந்தாச்சு, அப்படியே பாருங்கள்.
ஓகே அப்படியே முடிச்சுட்டு பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க அங்கே புத்தர் கோயில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டு அப்படியே அங்கேயும் ஒரு சாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். உண்மையுமே ரொம்ப அமைதியாக, ரொம்ப சத்தியமாக சொல்கிறேன், ஒன்று அவ்வளோ வந்து ஒரு அமைதியாக ஒரு மாதிரியே பீஸ்ஃபுல் மைண்டு ரொம்ப கிடச்சி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நேரில் சாமியை பார்த்து கும்பிட்றோமா, கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழிச்சு. அதனால் உண்மையுமே மைண்ட் ப்ளோயிங் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சொல்கிறேன், ஒரு மாதிரியாக இருக்குது. ரொமியோ ஸ்குவாட் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் கண்டிப்பாக இங்கே வந்தே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை, டொமெண்ட்ரிலேருந்தே பக்கத்துனா. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வந்து என்னோடய கஷ்டத்தை என்னோடய எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ண மாரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பார்த்தா சத்தியமாக கிரிஞ்சாக தான் தெரியும், ஆனால் என்னோடய இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோடய ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சொல்ல முடியல அந்தமாரி வார்த்தை. அதனால தான் என்னால் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் என்னால் சுத்தமாக பேச முடியல. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வந்து சண்டே அழகாக டீ குடிச்சிட்டு அழகாக சாமியை பார்த்துட்டு போயிட்டு இப்போ அழகாக மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இன்னைய டேவை நல்லா பயன்படுத்தணும். ஓகேவா, நாங்கள் அடுத்தது அப்படியே போவோம், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய், லவ் யூ. அதுக்குள்ளே வீடியோ முடிக்கிற மாரிலாம் பேசிகிட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்ணுறேன். என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, உண்மையிலுமே சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் செம்ம சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு வீட்டில் எல்லாம் பசங்க அம்மாட்ட பாப்பாட்ட எல்லாருக்கிட்டையும் பேசினப்போ அப்படியே காமிச்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிங்கப்பூரில் கோயிலில் காமிச்சோன்னே நான் முக்கியமாக வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் என் அம்மா பார்க்கணும், என் அம்மா மட்டும் பார்க்கணும் இல்லை, என் அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் முக்கால்வாசி வீடியோ போடுறதே. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலே அவங்களுக்கு அழகாக வீடியோ பண்ணி நான் தினைக்கும் இப்படிலாம் இருக்கேன் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பாக எனக்கு இந்த யூடியூப் கிடைக்குன்னு வந்து நினச்சே பார்க்கல. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹரி எப்படிலாம் இருக்கான், ஹரி ஓகேவா அப்படிலாம் அவனுங்களுக்கு ஒரு இது தெரியும். என் ஃப்ரெண்டுலாம் வீட்டில் கண்டிப்பாக தினைக்கும் வீடியோ போடுறா, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னால இதை நான் போடுறப்ப அவங்களுக்கு நான் பக்கத்துலேயே இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நம்புகிறேன். ஓகே, அதனால தான் ரோமேஷ்கா காலையிலே வந்து அப்படியே கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம், அப்படியே தூங்கிட்டோம். செம்ம டயர்டு உடம்புலாம். சண்டே வந்து ஓரளவுக்கு பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பாதியில் முக்கால்வாசி தூங்கிட்டோடனே மணி வந்து 3:45. இன்னும் மதிய சாப்பாடே சாப்பிடல. இப்போ அப்படியே போயிட்டு வெளியே போய் சாப்பிட்லாமா, அப்படியே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தூக்க கலக்க வேணும் போலங்க. ஏன்டா லீவுன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே எல்லா நாளும் போயிட்டு இருந்த வேலைக்கு ஏன் இன்றைக்கி லீவுன்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ண கப்பலோட செரிமோனி தான் நாளைக்கு. அதனால் வந்து இன்றைக்கி லீவ் விட்ருக்காங்க. நாளைக்கு எங்கள் ஷிப்போட செரிமோனி. என்னடா ஷிப்பு, உங்கள் ஷிப்பு அப்படி கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒர்க் பண்ண கப்பல் ஒரு புது கப்பலில் தான் நாங்கள் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தோம். அந்த கப்பலோட செரிமோனி தான் நாளைக்கு வந்து நேமை வந்து இது பண்ண போகிறாங்க. ஓகே, இது பண்ண போகிறாங்கன்னா நேம் ரிவீல் பண்ண போகிறாங்க. ஒன்று வேறு லெவலுக்கு வந்து புது ஷிப்பு கிளம்ப போகுது. அடுத்தது ஒரு நியூ ஷிப், அந்த ஷிப்லேயும் திரும்ப நாங்கள் வேலை ஆரம்பிக்க போகிறோம். அதனால தான் இன்றைக்கி டுடே லீவ் எங்களுக்கு. என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு போனீங்கன்னா இதோட நிறைய அட்ராசிட்டியாக இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே சாப்பாடு அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இந்த கடையை தான் நான் ரெகுலராக சாப்பிட்றேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு தமிழ் கடை சாப்பாடு தான். நாங்கள் இங்கே இருக்கிற டொமெட்டோவில் இருக்க முக்கால்வாசி பேர் இங்கே தான் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னையோட இதோட எண்டாகும் நான் நினைக்கிறேன். தெரியல, போக போக என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு மாதிரியாக டயர்டாகவே இருக்குது. திரும்ப போய் படுத்துடணும் அப்படின்னு இருக்குது. பார்க்கலாம். சப்போஸ் நான் இந்த வீடியோ கட் பண்ணிட்டேன்னா இந்தமாரி ஒரு எண்டிங் நான் கொடுத்தே இல்லை. எல்லோரும் ஜாலியாக இருங்க, எல்லாம் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடி போங்க. ஓகேவா, அடுத்த விளாகில் கண்டிப்பாக பார்க்கலாம். லவ் யூ. உங்கள் சப்போர்ட் நிறைய கொடுக்குறீங்க, இன்னமும் எனக்கு வேணும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் கெட்டப்லாம் கண்டிப்பாக வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா முடி ஏர் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரியாக ஸ்டைலாக சைனீஸ் சிங்கப்பூர் கெட்டப் போடலான்னு இருக்கேன். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய், லவ் யூ ஆல்.